வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நமது மகளிர் மற்றும் இளைஞர் சக்தி நாட்டை ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் என்ற தீமையிலிருந்து விடுவிக்கும். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. யாத்திரையில் இணைய இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. தமக்கு எதிராக அசாம் அரசு வழக்கு தொடரும் மிரட்டல்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என்றும் திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 நிபந்தனை விதிப்பு. கமலின் சிந்தனை கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்களுடன் மட்டுமே கூட்டணி என அறிவிப்பு. ராமர் கோவில் விழா ஆன்மீகம்தான், எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழ்நாட்டுக்கு தங்கம். மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தங்கம் வென்றார் பூஜா ஆர்த்தி. கேலோ இந்தியா விளையாட்டு ஆடவர் 110 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் தமிழ்நாடு வீரர் விஷ்ணு தங்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் தமிழ்நாடு வீரர் சரண் தங்கம் வென்று அசத்தல். கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் 44 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம். 31 பதக்கங்களுடன் தமிழ்நாடு 2ஆம் இடம். முதலிடத்திற்கு தமிழகம் முன்னேறும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. கடந்த 4 ஆண்டுகளில் சிறந்து விளங்கிய வீரர் வீராங்கனைகள் பயிற்சியாளருக்கு விருதுகள் வழங்கிய பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்ற முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, அஸ்வின், சுப்மன் கில், முகமது ஷமி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்த பிசிசிஐ ஸ்மிருதி மந்தனா, ஷிவாலி வர்மா, தீப்தி சர்மா உள்ளிட்டோருக்கு விருது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தை போன்று நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியை வலுவானதாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சென்னையில் நடைபெற்ற திமுக பொருளாளர் TR பாலு எழுதிய புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை பார்க்கலாம். இந்தியாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு எல்லாரும் கடமையாற்றணும். ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். கடந்த 10 ஆண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம, இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால தான் முழுசா கட்டி முடிக்க முடியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க, இது உறுதி. எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக. அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு. தமிழ்நாட்டில் நாம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும். கடவுள் ராமரின் கொள்கைகள் ஏழைகளின் நலனுக்காக பணியாற்றும் ஆற்றலை அளிப்பதாக குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அயோத்தி தன்னுடைய நெஞ்சில் மிக ஆழமாக பதிந்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய இதயத்தில் இருந்து பிரிக்க முடியாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றையும் நம்பிக்கையும் உள்ளடக்கியதாக அயோத்தியா திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர் அந்த இடத்திற்கு ஒரு யாத்ரீகனாக தான் பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் விழா ஆன்மீகம்தான் என்றும் எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அவர் விமானம் மூலம் சென்னை திரும்பிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான், அரசியல் கிடையாது நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சமூக வலைத்தளம் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னிறுக்கை ஒதுக்கப்படாதனால நீங்கள் அது முன்னிறுத்தி கேட்டதா ஒரு வீடியோ ஒன்று பரவாயில்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துருக்கு. ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்லுவாங்க. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என தாம் நினைக்கவில்லை என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராமர் என்பவர் மத தலைவர் அல்ல என்றும் இந்திய நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் என்றும் கூறினார். அதனால்தான் இந்தியாவில் பல்வேறு கிராமங்களில் அவரை மக்கள் வழிபடுகிறார்கள் என்றும் தமிழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்களின் பெயரிலும் ராம் உள்ளது என்றும் அவர் கூறினார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் ஆளும் பாஜக தீவிரமாக இறங்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தொகுதியான காந்தி நகரில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜே.பி. நட்டா, குஜராத்தில் 26 தொகுதிகளிலும் பாஜக வெல்லும் எனவும் நாடு முழுவதும் 2019 தேர்தலில் வென்றதை விடவும் கூடுதல் இடங்களில் பாஜக வெல்லும் எனவும் கூறினார். தங்கள் கட்சியின் 2 நிபந்தனைகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் கட்சியின் நிர்வாகக் குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா, தங்கள் கட்சியின் 2 நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போகும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். தங்கள் நிபந்தனைகளுடன் ஒத்து வராவிட்டால் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயங்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். ராமராஜ்யம் அமைந்தால் சமூக நீதி, ஜனநாயக விழுமியங்கள் அழிந்தொழிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமராஜ்யம் என்பது ஒட்டுமொத்த RSS அமைப்பின் குரல் என்றார். ராமராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்க ஆட்சி என்றும் ராமராஜ்யம் அமைந்தால் சமூக நீதி அழியும் என்றும் கூறினார். எனவே இந்து சமய மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நடிகை நிவேதா பெத்துராஜ் சினிமாவை தாண்டி விளையாட்டு வீராங்கனையாக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். டால்பின் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நடத்திய பேட்மிண்டன் போட்டியில் நிவேதா பெத்துராஜ் பங்கேற்றுள்ளார். இதில் கலப்பு இரட்டையர் பிரிவில் மதுரை அணிக்காக பங்கேற்ற நிவேதா பெத்துராஜ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். சாம்பியன் கோப்பை பதக்கத்துடன் நிவேதா பெத்துராஜ் புகைப்படங்கள் பதிவிட்டுள்ள நிலையில் அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் நிலையில் தமிழக சட்டமன்ற நடவடிக்கை முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சினை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் P.S. ராமன், சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் பேச்சுகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் போது அவை நேரடியாக ஒளிபரப்பப்பட வாய்ப்பு உள்ளதால் சபை நடவடிக்கை முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழக சட்டமன்ற நடவடிக்கை முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சினை உள்ளது என கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து விளக்கமளிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்திற்கான களப்பணியாற்றி இத்திட்டத்தை தொய்வின்றி செயல்படுத்த உதவிய நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தொகை சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்க கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாரத் ஜோடோ யாத்திரையில் இணைய இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் செய்தியாளரிடம் பேசிய ராகுல் காந்தி, அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பாஜகவின் அரசியல் நிகழ்வு என தெரிவித்தார். ஒருபுறம் மோடி மற்றும் RSS, மற்றொருபுறம் இந்தியா கூட்டணி இருப்பதாக குறிப்பிட்டார். யாத்திரைக்கு எதிராக அசாம் முதல்வர் செய்யும் அனைத்து நடவடிக்கைகளும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பதாகவும் இதன் மூலம் தங்களுக்கு விளம்பரம் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். நெல்லையில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய தரைவழி நெடுஞ்சாலை மற்றும் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் V.K. சிங், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மத்திய இணையமைச்சர், பரந்தூர் விமான நிலையத்திற்கான இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை என்றும் சரியான வேறு இடத்தை தமிழக அரசுதான் தேர்வு செய்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் இன்று திறக்கப்படவுள்ள கலைஞர் நூற்றாண்டு
ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதனையொட்டி நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க பதிவு செய்தவர்களில் 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் ஆன்லைன் வழியாக அனுமதிச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுமி கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை பிடிக்க 3 தனிப்படைகள் பெங்களூருக்கு விரைந்தன. சென்னை திருவான்மியூரில் வசித்து வரும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மார்லினா ஆகியோர் வீட்டில் பணிபுரிந்த சிறுமியை கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் தம்பதி இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து 6 நாட்கள் ஆன நிலையில் தலைமறைவாக உள்ள தம்பதியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே ஆண்டோ மதிவாணன் மார்லினா தம்பதி பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஃபதேபூரில் கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் உள்ள நீர் தொட்டிக்குள் பெண் ஒருவரின் உடலை போலீசார் மீட்டனர். அது கொலை என்று கண்டறிந்த போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய பெண்ணின் உறவினர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து முகத்தை சிதைத்து கொன்றது தெரியவந்தது. இந்த கொலைக்கு வெளிநாட்டில் இருக்கும் கணவனை உடந்தையாக இருந்ததும் அங்கிருந்தே திட்டம் போட்டு கொடுத்ததும் தெரியவந்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இதையடுத்து மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களையும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் LIC எனப்படும் லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. தற்போது கடந்த 3 நாட்களாக கோவையில் LIC படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் பிரதீப் ரங்கநாதன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. படத்தில் பிரதீப் ரங்கநாதனின் தந்தையாக சீமான் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படத்தை விக்னேஷ் சிவன் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கேலோ இந்தியா போட்டியில் மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை பூஜா ஆர்த்தி தங்கம் வென்றார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள நேரு பார்க் ஸ்குவாஷ் அகாடமியில் மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா வீராங்கனை நிருபமா துபேவை 3-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தமிழ்நாடு வீராங்கனை பூஜா ஆர்த்தி தங்கம் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் கேலோ இந்தியா விளையாட்டில் தமிழ்நாட்டிற்கு 7வது தங்கம் கிடைத்துள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான சர்வதேச டெஸ்ட் அணியை ICC அறிவித்துள்ளது. பேட் கமின்ஸ் கேப்டனாகவும் அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தவிர உஸ்மான் கபாஜா, கருணரத்னே, வில்லியம்சன், ஜோ ரூட், டிராவிஸ் ஹெட், மிச்சல் ஸ்டார்க், ஸ்டூவர்ட் பிராட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு நடப்பு சாம்பியனும் பெலாரஸைச் சேர்ந்த 2ஆம் நிலை வீராங்கனையுமான அரினா சபலென்கா தகுதி பெற்றிருக்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டம் ஒன்றில் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா கிரெட்சிகோவாவை 6-2, 6-3 என்ற நேர் செட்களில் சபலென்கா சாய்த்தார். வருகிற 25ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃபுடன் சபலென்கா பலப்பரீட்சை நடத்தவுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது மகளிர் மற்றும் இளைஞர் சக்தி நாட்டை ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் என்ற தீமையிலிருந்து விடுவிக்கும். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. யாத்திரையில் இணைய இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. தமக்கு எதிராக அசாம் அரசு வழக்கு தொடரும் மிரட்டல்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என்றும் திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 நிபந்தனை விதிப்பு. கமலின் சிந்தனை கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்களுடன் மட்டுமே கூட்டணி என அறிவிப்பு. ராமர் கோவில் விழா ஆன்மீகம்தான், எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழ்நாட்டுக்கு தங்கம். மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தங்கம் வென்றார் பூஜா ஆர்த்தி. கேலோ இந்தியா விளையாட்டு ஆடவர் 110 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் தமிழ்நாடு வீரர் விஷ்ணு தங்கம் வென்றார்.
ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் தமிழ்நாடு வீரர் சரண் தங்கம் வென்று அசத்தல். கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் 44 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம், 31 பதக்கங்களுடன் தமிழ்நாடு 2ஆம் இடம். முதலிடத்திற்கு தமிழகம் முன்னேறும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. கடந்த 4 ஆண்டுகளில் சிறந்து விளங்கிய வீரர் வீராங்கனைகள் பயிற்சியாளருக்கு விருதுகள் வழங்கிய பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்ற முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, அஸ்வின், சுப்மன் கில், முகமது ஷமி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்த பிசிசிஐ ஸ்மிருதி மந்தனா, ஷிவாலி வர்மா, தீப்தி சர்மா உள்ளிட்டோருக்கு விருது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.